ஆதிய துணை ஜீவன் முத்தர்கள் சைதம். தலையில் பாகை அணிதல். காசாய தலைப்பாகை தங்களது மெய்வெளிக்குல மக்கள் அணிய வேண்டும் என்று திருவுளம் கொண்ட ஆண்டவர்கள் ஓராண்டு காலம் திட்டமிட்டு படிப்படியாக புகுத்தினார்கள். ஆண்டவன் படைப்பில் வைத்து மிகவும் உன்னதமான சிருஷ்டி மனித படைப்பே. மனிதனை இறைவன் தனது சொந்த ரூபத்திலேயே படைத்தான் என்று வேதம் சொல்கிறது. மனிதனை படைத்த இறைவன் அவனுக்கென சகலவிதமான பொருட்களையும் படைத்தான். ஆகையால் தான் மூதாட்டி அவ்வை பிராட்டியார் அரிதரிது மனிராய் பிறத்தலரிது என்று பாடி வைத்த தேகாலயம். மனிதனின் தேகம் இறைவன் நடமாடும் ஒரு தேவஸ்தலம். மனிதன் ஒரு நடமாடும் தேவாலயம். இந்த உன்னத கோயிலை அவன் அலங்காரமாக வைத்திருக்க வேண்டாமா? இக்கோயிலில் தேவாசன பீடம் மனிதனின் சிரசே. இதைத்தான் அவ்வை பிராட்டியார் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று அருளினார்கள். இந்த முக்கியமான சிரசை அலங்கோலமாக பறக்கவிட்டு காலுக்கு விலை உயர்ந்த ஜோடு அணிகின்றான். இது என்ன நியாயம்? முன் சென்ற காலத்திலெல்லாம் தலையில் பாகை அணியும் பழக்கம் இருந்து வந்தது. ராஜாக்களும் அவரை சுற்றி இருந்த பிரபுக்களும் பெரிய ஜமீன்தார்களும் தலைப்பாகை அணிந்தே சபைக்கு வருவார்கள். சிப்பந்திகளும் தங்களது ஆபீஸுக்கு செல்லும்போது தலையில் பாகை அணிந்தே செல்லுவார்கள். நீ வணங்கும் தெய்வங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ சுப்பிரமணியர் கிரீடம் அணிந்து தலை அலங்காரத்துடன் காட்சி தருகிறார்களே. ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. களியன் முற்றிவிட்டான். வாயில் கொல்லியை சிகரெட்டை வைத்துக்கொண்டு தலையில் புகைசூழ கொல்லிவாய் பிசாசு போல அலைகிறார்கள். தலைமுடியை பறக்க விட்டு கொண்டு தான் தோண்டித்தனமாய் ஆளாய் பறக்கிறான். துகள் நமது மெய்வெளிக்குல மக்களுக்கு இது பொருந்தாது. தலைமுடி பறக்காமல் ஒரு துண்டையாவது சுற்றி கொண்டுதான் என் முன்னால் வர வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். சிங்காரப்பாகை. துண்டு கட்டி சில மாதங்களானதும் துண்டு கட்டுவதை நிறுத்தி அதற்கு பதிலாக 8 முழ நீளத்தில் துணியை தலையில் சுற்றி வர வேண்டும் என்று பணித்தார்கள். இதற்கு மாணவர்கள் இணங்கி வந்ததும், நீங்கள் தலையில் கட்டியிருக்கும் துணியானது பல நிறங்களாக இருப்பதால் பார்க்க மிக அலங்கோலமாக தெரிகிறது. இதனை மாற்றி எல்லோரும் தூய வெள்ளை ஆடையை அணிய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். சில மாதங்கள் கழித்து வெள்ளை ஆடையை நீக்கி காசாய் நிறத்தில் 8 முழ நீளத்தில் துணி வாங்கி அதை எவ்வாறு அணிவது என்பதை அவர்களே அணிந்து காண்பித்தார்கள். கல்கி பாகை. தலைப்பாகை அணிகையில் பின் நுனியை தொங்கவிடாமல் பின்புறமாக மடித்துச் சொருக வேண்டும். முற்பகுதியை சுருக்கம் பிடித்து குஞ்சம் விரைத்து நிற்கும்படி சொருகி அக்குஞ்சத்திற்கு கல்கி என நாமம் சூட்டியறினார்கள். தலைப்பாகைக்கு ரட்சிப்பு சிரா என்று புதுநாமம் கொடுத்தறினார்கள். அறிவிப்பு கொடி. வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதெல்லாம் தலையில் ரட்சிப்பு சிரா அணிந்தே செல்லுதல் வேண்டும். அப்படி செல்வதனால் நீ தீங்கிலிருந்து மீட்கப்படுவாய். ஏதாவது தீய செயல் செய்ய வேண்டும் என்று எண்ணம் உதித்தால் அப்படி செய்யாதே. யாராவது பார்த்து ஆண்டவரிடம் தெரிவித்து விடுவார்கள் என்று உன்னை எச்சரிக்கும். நீயும் தீயதற்கு செல்லாமல் விலகிவிடுவாய். யாராவது இது என்ன தலைவில் புதிதாக தலைப்பாகை என்று வினவினால் அதற்கு கட்சிக்காரர்கள் தங்கள் கட்சியின் சின்னமாகிய கொடியை தங்களது கையில் ஏந்தி செல்கிறார்கள். நாங்கள் எங்களது சபையின் காஷாய கொடியினை தங்கள் தலையிலேயே ஏந்தி செல்கிறோம் என்று பதில் கொடுங்கள். இதுதான் மெய்வெளியை வெளியே பறைசாற்றும் வழி. நீ இடையில் கட்டும் வேஷ்டியை விட தலையில் அணியும் பாகை துணி மிக விலையுள்ளதாகவும் அதிக மதிப்புடையதாக இருக்க வேண்டும். கெண்டை ஜரியை போட்ட துணி நல்லது, பட்டாக இருந்தால் நலம் என்று கூறி அருளினார்கள். காஷாய பாகை அணிவதை நடைமுறையில் கொண்டு வர ஆண்டவர்களுக்கு ஓராண்டு காலமாயிற்று.